ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிட்டா பிளாக். ஸோ இன்றைக்கி ஸ்பெஷலான கீரை சாம்பார் சாதம் செய்ய போகிறோம். ஸோ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு 4 கிளாஸ் தண்ணிக்கு 1 கிளாஸ் அரிசி, அரை கிளாஸ் பருப்பு, அதில் கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, தக்காளி, கீரை, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் சாம்பார் தூள் 2 டீஸ்பூன், பெருங்காயம் கொஞ்சம் போட்டு ஒரு 4 விசில் நல்லா விடணும். விட்டோடனே அது இந்த மாதிரி குழஞ்சி வந்துடும். நல்லா மத்து இருந்துச்சுன்னா மத்து வச்சு கஞ்சிக்கோங்க, இல்லாட்டி கரண்டி வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அப்போது புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவு கரைச்சி வச்சுருந்தேன். ஸோ அதை கொஞ்சம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ புளி போட்டோடனே கொஞ்சம் அடுப்பில் வச்சு நல்லா அந்த புளி பச்சை வாசனை போகிற அளவு நல்லா அதை இது பண்ணணும். அது நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய், கடுகு, சீரகம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை. ஸோ கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் காஞ்ச மிளகாய் ஒரு 4, அதுக்கப்புறம் சாம்பார் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு போட்டு நல்லா சாட்டே பண்ணிடணும். சாட்டே பண்ணக்கப்புறம் அதை தூக்கி அந்த சாப்பாட்டில் நம்ம ஆல்ரெடி புளி உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்ல, அந்த சாம்பார் சாதம் கீரை சாம்பார் சாதத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா நேரம் ஆக ஆக நல்லா கெட்டியாயிடும். ஸோ நல்லா லூஸாக இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.